ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நாம் மாம்பழத்தை வச்சு ஒரு மில்க் ஷேக்கும் மாம்பழ குல்ஃபியும் 2 ரெசிபி பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து நான் ஒரு 3 மாம்பழம் எடுத்திருக்கேன். சுகர், குல்ஃபிக்கு வந்து பால் பவுடர் எடுத்திருக்கேன். காய்ச்சி ஆற வச்ச பால், தேவையான அளவு ஐஸ் டியூபு. இப்போ வந்து நம்ம இந்த மாம்பழத்தில் இருக்கிற பல்பெல்லாம் எடுத்துக்கலாம் அரிஞ்சிட்டு. நல்ல சதையான மாம்பழமாக இருந்தால் நல்லாயிருக்கும். சதைப்பத்தா இதோட பல்பெல்லாம் எடுத்துட்டேன். இப்போ இதில் நம்ம 2ஆக டிவைட் பண்ணிவிட்டு பாதி குல்ஃபிக்கு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். கொஞ்சம் பல்ப் இதில் போட்டுக்குங்க. போட்டுக்கிட்டு பால் பவுடர் வந்து இதில் ஒரு 3 ஸ்பூன் அளவு இருக்குது. இதை அப்படியே போட்டுடுறேன் நான். பால் பவுட்ரு, அதுக்கு சுகர் கொஞ்சம் எவ்வளோ எடுக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி சுகர் சேர்த்துக்குங்க. நான் ஒரு 6 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இப்போ இதை நம்ம மிக்சியில் அடிச்சிட்டு வந்துடலாம். நல்லா இந்தமாரி க்ரீமியாக அடிச்சிக்கிங்க. அடிச்சிட்டு நீங்கள் இந்தமாரி மோல்டில் ஊற்றிக்கிங்க. மோல்டு இல்லைன்னா சில்வர் டம்ளரில் ஊற்றி வைங்க. சில்வர் டம்ளரில் ஊற்றி வச்சு நீங்கள் குச்சி, ஐஸ் குச்சி சொருவிட்டிங்கனாலே மாம்பழ குல்ஃபி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பால் சேர்த்து நீங்கள் அடிக்கிறத விட இந்தமாரி பால் பவுட்ரு சேர்த்து அடிச்சிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நம்ம இதை க்ளோஸ் பண்ணி ஃப்ரீஸ் பண்ணிடலாம். ஃப்ரீசரில் வச்சிடலாம். இதெல்லாம் செட் ஆகட்டும். மேங்கோ குல்ஃபி ரெடி ஆயிடுச்சு. எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பாருங்கள், எம்மியாக இருக்குது. குல்ஃபி பாருங்கள், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். மில்க் ஷேக் எப்படி அடிக்கலான்னு பார்க்கலாம். மீதி பல்பை இதில் போட்டுக்குங்க. போட்டுட்டு இதுக்கு தேவையான அளவு சுகர் சேர்த்துக்குங்க. நீங்கள் எவ்வளோ குவான்டிட்டி எடுக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி சுகர் சேர்த்துக்குங்க. ஐஸ் டியூப் இதிலே சேர்த்தும் அடிச்சிக்கலாம். இல்லைனாக்கா நீங்கள் வந்துட்டு லாஸ்ட்டில் குடிக்கும் போதும் சேர்த்துக்கலாம். இது வந்து நான் நல்லா க்ரீமியாக பாலை காய்ச்சி ஆற வச்சு வச்சுருக்கேன். இப்போ வந்து நம்ம இதில் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நல்லா ஸ்மூத்தாக அடித்தாச்சு. உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் லிக்விடாக வேணுன்னா இன்னும் நீங்கள் பால் எவ்வளோ சேர்த்துக்கணுமோ சேர்த்துக்குங்க. இப்போ இது வந்து கொஞ்சம் க்ரீமியாக இருக்கும். இது வந்து நம்ம ஊற்றிடலாம். இப்போ இதில் நீங்கள் வந்து ஐஸ் டியூப் சாப்பிட போகல நீங்கள் வந்து மேலே ஐஸ் டியூப் போட்டுக்குங்க. ஜில்லுன்னு வேணும்னாக்கா ஐஸ் டியூப் போட்டுக்கலாம். இது ரொம்ப சுலபம்.
இது இப்போ மாம்பழ சீசன். இந்த சீசனில் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. மில்க் சேர்ந்துருக்கிறதுனால ஹெல்த்தியான ட்ரிங்க்ஸு. சாப்பிட்டு பார்த்துட்டு ட்ரை பண்ணி சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட் சொல்லுங்கள், லைக் கொடுங்க, ஷேர் பண்ணுங்கள். நம்ம வீடியோவை புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனலில் உள்ள டிஷ்ஷெல்லாம் பாருங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை கூடவே வர பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். பாய்.